கடவுளோட ஒரு மனுஷனுக்கு தொடர்பு இல்லைன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் அர்த்தமே இருக்காது. கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார் பாருங்கள், எல்லாத்தையும் மனுஷனுக்காக உண்டாக்குனார் இல்லையா? அதான் வேதம் சொல்லுது, முதல்ல எல்லாத்தையும் உண்டாக்குனார், அப்புறம் தான் மனுஷனை உண்டாக்குனார். ஏன்? எல்லாம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனுஷனுடைய பிரயோஜனத்துக்காக. இப்போ எல்லாம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டுச்சுன்னா மனுஷனை எடுத்துருங்க, அங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னா எதுக்குமே அர்த்தம் இல்லாமல் ஆகிடுது. சூரியன் சந்திரனுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகிடுது. கடவுளுக்காக சூரியன் சந்திரன் நட்சத்திரம் தேவை, அவருக்கா காற்று தேவை, அவருக்கா நதிகள் தேவை, அவருக்கா கடல் தேவை, அவருக்கா மீன்கள் பறவைகள் மிருகங்கள் தேவை, அவருக்கு ஒன்றும் தேவை இல்லையே. மனுஷனை எடுத்துருங்க, எதுக்குமே அர்த்தம் இருக்காது. உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்பு எதுக்குமே அர்த்தம் இருக்காது. ஏன்னா எல்லாம் மனுஷனுக்காக தான் உண்டாக்கப்பட்டது. எல்லாம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னா மனுஷன் எதுக்காக உண்டாக்கப்பட்டான்? கடவுளுக்காக, கடவுளோட ஐக்கியம் கொண்டு கடவுளோடு வாழ முடியாது உண்டாக்கப்பட்டான். அப்போ எல்லாம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதுங்கிறனால மனுஷன் எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி மனுஷன் தேவனுக்காக உண்டாக்கப்பட்டவன்னா தேவனை எடுத்துருங்க, மனுஷனுக்கு அர்த்தமே இருக்காது. மனுஷன் எடுத்துட்டிங்கன்னா பொருள்களுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. கடவுளை எடுத்துட்டிங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் மனுஷனுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. மனுஷனுடைய வாழ்க்கை நோக்கமே கடவுளோடு இணைஞ்சு கடவுளோடு ஒற்றுமையாக வாழ்கிறது தான், கடவுளோடு ஐக்கியமாக வாழ்கிறது தான் அவனுடைய நோக்கம். அவருக்காகவே உண்டாக்கப்பட்டான் மனுஷன். எல்லாம் கவனிங்க. அப்போ கடவுள் இல்லாமல் வாழ்க்கையை இன்டர்பிரேட் பண்ணி பாருங்கள், வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லி பாருங்கள். கடவுள் இல்லாமல், பைபிள் இல்லாமல், வேத வசனம் இல்லாமல் வேலைக்கு அர்த்தம் சொல்லி பாருங்கள், விளங்கவே விளங்காது.